Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 திருக்கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீக்கம் என இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்திருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 கோயில்களுக்கு சொந்தமான 3084 ஏக்கர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை நீக்கப்படுகிறது என அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அளித்த பரிந்துரையை ஏற்று தடை நீக்கம் செய்யப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பால சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புகழிமலை, கரூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், குப்புச்சிபாளையத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோவில், வெஞ்சமாங்கூடலூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விக்ருதீஸ்வரர் திருக்கோவில் ஆகிய 4 கோவில்களுக்கு சொந்தமான பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய 3084 ஏக்கர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை நீக்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருப்பூர் மாவட்டத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் தமிழ்நாடு மைனர் இனாம், அதாவது ஒழிப்பு மற்றும் ராயத்துவாரி மாற்றுதல் சட்டம் முன்பு திருக்கோவில் பெயரில் தாக்கலாகி பின்னர் ராயத்துவாரி பட்டாக்கள் தனி நபர்கள் பெயரில் வழங்கப்பட்ட நிலங்கள் அனைத்தும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர்களால் சார் பதிவாளர்களுக்கு முகவரியிட்ட கடிதத்தின் அடிப்படையில் அந்த பத்திரப்பதிவு செய்வதற்கான தடை செய்யப்பட்டதாகவும், தற்போது இந்த கீழ்காணக்கூடிய, அதாவது இந்த 4 கோவில்களில் சொந்தமான 15 கிராமங்களில் இருக்கக்கூடிய 471 மூல எண்கள் அடங்கிய 3084 ஏக்கர் பரப்பளவில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலங்கள் அனைத்தும் பத்திரப்பதிவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்திருப்பதாகவும், அந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த பத்திரப்பதிவு செய்வதற்கான தடையை நீக்க வேண்டும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வமாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இந்த கோவில் நிலங்களை பொறுத்தவரையில் 3390 பட்டாதாரர்கள் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்களே நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வரக்கூடிய சூழலில் அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய 3390 பட்டாதாரர்கள் 3084 ஏக்கர் பரப்பளவில் வைத்திருக்கக்கூடிய அந்த கோவில் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான அந்த தடையை நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவின் மூலமாக அந்த 3084 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய நிலங்களில் பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய பொதுமக்கள், கோவிலுக்கு சொந்தமான இடங்களை பயன்படுத்தி வரக்கூடிய பொதுமக்கள் அந்த பத்திரப்பதிவு செய்வதற்கான ஒரு ஏற்கனவே இருந்த தடை என்பது நீங்கி இருக்கிறது. இதன் மூலமாக அந்த நிலங்களை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள், கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து புகார் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை அந்த ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையும் மீட்க வேண்டும், மீட்டு இறைவனுடைய சொத்து இறைவனுக்கே சொந்தம் என்ற அடிப்படையில் செயல்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கூடிய சூழலில் 4 முக்கியமான திருக்கோவில்களுக்கு சொந்தமான 3084 ஏக்கர் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த தடையை நீக்கி இந்து சமய அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பித்திருப்பது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.